நம்முடன் அருள்மொழி இணைகிறார், ஓய்வு பெற்ற விமானி. சார், இப்போ அடுத்தடுத்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. விமானி 2 முறை மேடே கால் கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு சார். எனக்கு அதை பற்றின விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? மேடேங்கிறது இப்படி சொல்லாங்க, சேவ் அவர் சோல் அப்படி சொல்லலாம். இன்னொன்று மேடே 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 3 தடவை சொல்லுவாங்க. மேடே மேடே மேடே. இது எதுக்காக சொல்றாங்கன்னு சொன்னா, விமானத்திற்கும் விமானத்தில் இருக்கும் பயணிகளுக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும் உயிருக்கும் உடனடியான பெரிய ஆபத்து நேரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் போதுதான் இந்த மேடே 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால். இது ஒயர்லெஸ்ல சொல்லணும். அது ஹலோ, இப்போ மேடே கால் கொடுக்கப்பட்டிருக்கு சார். இதுதான் ஃபைனலா சார்? இந்த கால் கொடுக்கப்பட்டுச்சுன்னா விமானத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தமா? it is going to crash, it is going to get into trouble, serious trouble அப்படிங்கிறது தான் சார். there is a threat to the life and the belonging and of the aircraft and the passengers flying in the aircraft. இதுதான் அதனுடைய அர்த்தம், பொருள். அதுதான் பயணிகளுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உடனடியான அச்சுறுத்தல் இருக்கு. அதுதான் இதுக்கு பொருள். இது விமானத்தை எங்களை காப்பாற்றுங்க, எங்களை சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற பொருள்ல வருமா, இல்ல இதுதான் ஃபைனல் விஷ் அப்படிங்கிற மாதிரியா சார்? இல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் அது. See, he is trying his level best, sir. But suppose ஒன்றும் இல்லை, இப்போ இதே பிளேன் டேக் ஆஃப் பண்ணுது, லேண்டிங் வரும்போது ஒரு இன்ஜின் ஃப்ளேம் அவுட் ஆகுது, இல்ல ஒரு இன்ஜின் பிடிச்சிக்குது, அதோட லேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் மேடே 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 கால் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த பிளேன் ரன்வேல லேண்ட் ஆகும்போது மேடே கால் மற்ற டிராபிக் எல்லாம் டைவர்ட் பண்ணிடுவாங்க. இமிடியேட்டா ஏர்போர்ட் வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் திஸ் ஏர்கிராஃப்ட். உள்ள வர லேண்டிங் வர பிளேன்ல தான் முழு கவனமும் இருக்கும். என்ன சொல்றது, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ இருக்கு இல்லையா, பயணிகள், இந்த ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல, தீயணைப்பு துறையும் மற்ற பயணிகளை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிற ஆம்புலன்ஸ், இது அது எல்லாம் ஃபுல் ரெட் அலர்ட் சொல்றாங்கல்ல, ரெட் அலர்ட் அப்படிங்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அந்த மேடேங்கிற சமாச்சாரம் கேன்சல் ஆகிற வரைக்கும் வேற எந்த பிளேனும் பேச மாட்டாங்க. அந்த ஃப்ரீக்வன்சில முழு கவனமும் அதுல இருக்கும். இப்ப ஒரு மேடே 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 சொல்றாருன்னா, தி பிளேன் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் இஸ் கண்ட்ரோல் ஆர் இட் இஸ் கோயிங் டு கிராஷ். அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ரொம்ப துயரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு மேடே 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 கால் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பயணிகளுக்கு விமானி என்ன சொல்லியிருப்பாரு சார்? பயணிகளோட பேசியிருப்பாரா? பயணிகளுக்கு ஏதாவது இது மாதிரி விபத்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்களா? நேரம் இருந்திருக்காரு சார். இது பார்த்தா எங்க பேசுறதுக்கு நேரமே இருந்திருக்காரு. டேக் ஆஃப் ஆகி ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள வரும்போது பயணிகள்கிட்ட எப்படி சார் பேச முடியும்? இதுவே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த சூழ்நிலையை பொறுத்து சார் அது ஒரு என்ன சொல்றது, நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையிலும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு, எவ்வளவு நேரம் என்ன, எவ்வளவு மணித்துளிகள், எவ்வளவு வினாடிகள் உங்க கையில இருக்கோ அதுக்குள்ளதான் எல்லாம் செய்ய முடியும். இப்ப நான் பேசஞ்சர்கிட்ட பேசுறது முக்கியமா, நான் பிளேனை கண்ட்ரோல் பண்றது முக்கியமானு வரும்போது விமானத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான் முதல்ல ஃப்ளை தி ஏர்கிராஃப்ட் சேஃப்லி, அப்புறம் கம்யூனிகேட், அப்புறம் நேவிகேட். அப்படிதான் போகும் இந்த விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் யூ கெட் தி ஏர்கிராஃப்ட் அண்டர் கண்ட்ரோல். அதுதான் அவர் ட்ரை பண்ணியிருப்பாரு. மேக்சிமம் முயற்சி, அதிகபட்ச அவருடைய அனுபவங்கள் முழுசி அதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. when it goes out of control, he knows for sure that this is what is going to happen, so he must have made a call. அது ஒண்ணு. இன்னொன்னு, திரும்பி அதாவது பிளேன் காத்துலயே இப்ப 625 அடி இருக்கு. இதே ஒரு 2000-3000 அடியில இத பிளேனை காத்துல சஸ்டெயின் பண்ண முடியும், நிறுத்த முடியும், அதை பறக்க வைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா அப்படியே ரவுண்ட் அடிச்சு திருப்பி லேண்டிங் வந்திருப்பாங்க. அப்போ இந்த மேடே கால் இருந்துதான் இருக்கும். இந்த பிளேன் அப்ப வருதுன்னா ஏதோ ஒரு சீரியஸ் ப்ராப்ளத்தோட வண்டி வந்துட்டு இருக்கு, உடனே கடன் ரன்வேக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. வந்துட்டு ரன்வே பக்கத்துல ரெடியா இருப்பாங்க. இந்த பிளேன் லேண்ட் ஆனதும் அதை சேவ் பண்றதுக்கு உண்டான ரெஸ்கியூ பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க. அதை அந்த விஷயத்த உடனே செய்வாங்க. ஆனா இதுல இருக்கு வாய்ப்புகளே இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா? அதுதான் இதுல ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம். இன்னொரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா, போயிங் 787 ட்ரீம் லைனர், இந்த பிளேன் நான் பறந்திருக்கேன். இப்போ விபத்துக்குள்ளான பிளேனை நான் தான் எடுத்துட்டு வந்தேன் சியாட்டில்ல இருந்து. அப்போ இந்த பிளேன் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட நாம 2012 இல்லைங்க, 2014 இந்த பிளேனை கொண்டு வந்தோம். இப்ப ரிமெம்பர் ரைட், என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால்
11 ஆண்டுகளா இந்த பிளேன் நம்ம கிட்ட இருக்கு. உலகளாவிய இதுல பாத்தீங்கன்னா 787 ட்ரீம் லைனர் ரொம்ப சேஃபான பிளேன் அது. அதுல அவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. அவ்வளோ சுலபத்துல இந்த பிளேன் வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. புள்ளி சைபர் 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 ஒண்ணு கூட போட முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் டெக்னிக்கலி குவாலிஃபைட், டெக்னிக்கலி அப்கிரேடட் ஏர்கிராஃப்ட் அது. இதுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ இவ்வளோ அனுபவம் இருக்கு எனக்கு. யோசிக்கும் போது கொஞ்சம் என்னடா இது, வாட் இஸ் ஹேப்பனிங், வெதர் டெக்னாலஜி இஸ் ஓவர் டேக்கிங் ஹியூமன்ஸ் ஃபேட் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் ஒரு இதுக்கு போறோம். நம்ம ஃபேட் இஸ் ஓவர் டேக்கிங் தி டெக்னாலஜி, அந்த மாதிரி தான் ஒரு நம்மளுடைய எண்ணம் போகுதுங்க. இது வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு விமானம் இது. இப்போ ஒட்டுமொத்தமா அந்த 787 அப்படிங்கிறது நம்ம இந்திய விமான நிறுவனங்களுக்கு இப்போ இந்தியாவுக்கு எப்போ சார் வருது? நீங்க 2014 கொண்டு வந்ததா சொன்னீங்க. எவ்வளவு வருஷத்துக்கு சார் இந்த போயிங் விமானத்தை ஒரு நிறுவனம் பயன்படுத்தணும்? அது வந்து நீங்க உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்து இருக்கு சார். சாதாரணமா 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம் ஒரு பிளேனை. நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா இதுல பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு பிளேனை வச்சிருந்துருக்கிறோம். நாம நல்ல பறக்கும் சர்டிஃபைடு ஏர்கிராஃப்ட் டு ஃப்ளை சேஃப்லி அப்படிங்கிற மாதிரி. அது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல இந்த பிளேன்லாம் ப்ராப்பர்லி இட் இஸ் மெயின்டைன்ட் அண்ட் ஃப்ளோன் ப்ராப்பர்லி, இது 20 வருஷத்துக்கு மேலே இந்த பிளேன்லாம் பறக்கும் சார். இது இப்ப இந்த இருக்க உங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே தானே போகுது. புதுசா ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ இந்த விமானத்தை இயக்குன கேப்டன் சுமித் சபர்வால் வந்து 8200 மணி நேரம் அவர் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காரு. அந்த அனுபவம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிளைவ் குடர் அவருக்கு வந்து 1100 மணி நேரம் அனுபவம். இவங்க வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த விமானின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பேர் என்னங்க? கிளைவ் குடர். ஓகே, இவரு கேப்டன் பேருங்க? கேப்டன் சுமித் சபர்வால். 8200 மணி நேரம் அவருடைய பறக்கக்கூடிய அனுபவம் இருக்குங்க. இது வந்து அனுபவம் அதிகம் இல்லாத ஒரு விமானியை வந்து இந்த மாதிரி விமானத்தை இயக்கிறதுக்கு இது கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல அனுபவம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். அது அதான் இந்த ஹவர்ஸ், இந்த ஃப்ளையிங் ஹவர்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு சிறந்த அனுபவம் வாய்ந்த விமானிக்கான ஹவர்ஸா சார்? 8000 ஹவர்ஸ் அக்செப்டபிள் சார். அக்செப்டபிளா இருக்கிறதுனால டிஜிசியை கிளியர் பண்ணிருக்காங்க. அதாவது எல்லாருமே இப்ப அந்த நீங்க சொல்ற ஒரு பேரு அனுபவம் நீ பார்த்தா ஒரு 40ல இருந்து 45 ஆண்டுகளுக்குள்ளதான் வயது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 45 வயசுல எனக்கு கிட்டத்தட்ட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்திருக்கலாம். அந்த பிளேன், அந்த பர்டிகுலர் பிளேன்ல என்னுடைய அனுபவம் எவ்வளவு இருந்திருக்கும்னு பார்த்தா ஒரு 2000 இல்ல 1500 அப்படி இருக்கலாம். இது ஒரு நான் அனுமானமா தான் பேசுறேன், ஆக்சுவல்ஸா பேசலைங்க நானு. இது வந்து கண்டிப்பா வந்துங்க அதுல எல்லாம் வந்து குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை சார். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ரெண்டாவது பயிற்சியினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வேற சார், அந்த தரமே வேற. இங்க ஏர் இந்தியா, நாங்கெல்லாம் எக்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியாவும் சேர்த்தி தான் பேசுறேன் நான். இது வந்து அவுட் ஆஃப் தி வே சார். ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல அவரெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவர் செக் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமினர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்படி அதுலலாம் வந்து உங்களுக்கு குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சார். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க சார். இப்போ விமானம் வந்து 625 அடி உயரத்தில் லாஸ்ட் ரேடார் சிக்னல் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த உயரம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய பயணிகளுடைய மொபைல் டேட்டா சேட்டலைட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குமா சார்? சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன் எப்படி சார் இருந்திருக்கும்? அது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிருக்கும். ஆன் பண்ண சில பேர் ஆன் பண்ணாமலே கூட வச்சிருக்கலாம்ல. நம்ம அந்த நேரத்தில் வந்து கம்யூனிகேஷன் இருக்குமா சார் அந்த உயரத்தில்? ஏன் இருக்குமே, 625 அடி ஒரு பெரிய உயரம் கிடையாது. சேட்டலைட் கம்யூனிகேஷனோ நார்மல் செல் கம்யூனிகேஷனோ வந்து செல்போன் கம்யூனிகேஷனோ 625 ஃபீட்ல ஈஸியா இருக்குமே சார்.
அப்போ வந்து பறக்கக்கூடிய தூரத்துலையும் இப்போ நிறைய பயணிகள் வந்து பறக்கும்போது ஏரோப்ளேன் மோடில் ஃபோன் போடுறதில்ல. அப்போ வந்து அவங்களோட கம்யூனிகேஷனும் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் அதில் இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி வந்து டேக் ஆஃப் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு. அதெல்லாம் நடக்குது இல்ல. இது இனிமேல் வந்து நிறைய வெளில வரும் பாருங்க, விஷயம் நிறைய வரும். ஜஸ்ட் பிஃபோர் கிராஷ் வந்து யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பாரு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த பிளேன் கீழே போறத யாரோ ஒருத்தன் பிளேன் டேக் ஆஃப் ஆகிறத எடுக்க போய் தானே அது கீழே போய் விழுந்ததை பார்க்க முடிஞ்சது நம்மளால. கரெக்ட் தானேங்க? இப்போ இவ்வளவு கண்காணிப்புகள் இருக்கும் போதும், இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கும் போதும், ஏஐ யாரால நம்ம இருக்கும் போதும், ஆட்டோ பைலட் மோட் ஆக்டிவா இருக்கும் போதும், ஒரு 2 என்ஜினும் செயல்பட்டாலும் ஆக்சிலரி யூனிட் வழியா கூட பவர் கிடைக்கும் ஒரு விமானத்துக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல, ஆக்சிலரி பவர் யூனிட் வந்து பிளேன் சஸ்டைன் பண்றதுக்கு பவர் கொடுக்க முடியாது சார். பிளேனுக்கு உண்டான த்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய மெயின் பவர் வந்து இன்ஜின்ல என்ன வருது. ஆக்சிலரி பவர் யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்கும். அது ஒண்ணுதான் கொடுக்கும். வேற என்ன அதனால ஒண்ணும் கொடுக்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட இந்த எலக்ட்ரிக்கல் பவரை வச்சு ஒரு விமானத்தை தரையிறக்க முடியாதா? முடியாது. உங்களுக்கு ரெண்டு இயந்திரமும் சுத்தணும் சார் வேகமா. 2 இயந்திரமும் முழு வீச்சுல வேலை செய்யணும்ல. இருக்கக்கூடிய விமானங்கள்லயே இது வந்து இந்த விமானம் வந்து அதி தொழில்நுட்ப வசதிகள் இருக்கக்கூடிய விமானம், அப்படிப்பட்ட என்ஜின் சிஸ்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 2 இன்ஜினும் அதுதான் இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹவு குட் தி ஏர்கிராஃப்ட் கோ ஃபார் எ சடன் பவர் லாஸ்? அந்த ஹைட்ல எப்படி இவ்வளவு பவர் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன? அதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறி சார். இது $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன ஆச்சு ஏதுங்கிறது முழுமையான விசாரணை நடந்து முடியும் போதுதாங்க வெளியில வரும். இது இன்னொரு நடுவுல வந்து யூகத்தின் பேர்ல யார் வேணா எதை வேணாலும் பேசலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் அது வந்து பவர் லாஸ் அட் அ வெரி கிரிட்டிக்கல் ஹைட். அதுதான் இல்லைங்க. நம்ம ஒரு வீடியோ நம்ம பேசின போது கல்கட்டால எனக்கு வந்து கழுகுகள் வந்ததுன்னு நம்ம பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? 200 அடியில அன்னைக்கு வந்து அந்த கழுகுகள் அப்படியே 2 இன்ஜின்லயும் போயிருந்தேன்னா நான் 300 அடியில கீழே கிராஷ் ஆயிருந்தார் பிளேன். டேக் ஆஃப்ல தான் நடந்தது. அது மாதிரி ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட், அது கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ்ல வந்து சடனா பவர் லாஸ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும் ஒருத்தர்? அப்ப இதுதான் இப்ப நம்ம யூகம்ங்கிறது வந்து இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த வினாடி வரைக்கும் பவர் லாஸ் அட் அ கிரிட்டிக்கல் ஹைட் ஆர் கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆர் அட் ரொம்ப குறைவான அடி உயரத்துல பவர் லாஸ் ஆனதுனால இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கறத இப்போதைக்கு இருக்கிற யூகம். இதுக்கு மேல என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து சார். இப்ப வால் பகுதி வந்து எரியாம இருக்கிற சில காட்சிகளும் நம்ம பாக்குறோம் சார். இப்ப அந்த பகுதியில இருந்த பயணிகள் வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இதுவும் நம்ம தானே. இம்பாக்ட் எங்க நடக்குதோ அதை பொறுத்து தான் சார் நடக்கும். இம்பாக்ட் எங்க நடக்குது, எப்படி புசிட்டு போயிடுச்சு, அது என்ன ஆச்சு, எவ்வளவு வேகமா வந்து தட்டுச்சு தரையில, நிறைய இருக்கு சார். நிறைய இருக்கு இதுக்குள்ள. வால்ல இருந்ததுனால ஒருத்தர் பழிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. மூக்கு பகுதியில இருந்ததுனால ஒருத்தங்க தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரெக்க பகுதியில இருந்ததுனால மொத்தமா தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இம்பாக்ட். அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த பிளேன் எப்படி போய் விழுது கீழே, எந்த இடத்துல டச் ஆகுது, எப்படி அடி வாங்குது, ஒண்ணுமே இல்லை சார். நிறைய ஆக்சிடென்ட்ல பெங்களூர்ல 320 பிளேன் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி 1990 கிராஷ் ஆன போது நிறைய பேர் இறந்துதான் போனாங்க. எரிஞ்சிட்டு இருந்த பிளேன்ல இருந்து ஒரு 10-15 பேர் இறங்கி நடந்து வந்துட்டாங்க சார் வெளியில. இது நடந்திருக்கு. லக்னோல ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆன போது இதுதான் நடந்தது. இது ரெண்டுமே லேண்டிங்ல வந்த போது நடந்த விஷயம். லக்னோ ஏர்கிராஃப்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நடந்து வந்துட்டாங்க பிளேன்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டாங்க சார். இன்னும் கார்ல இருந்து இறங்கி நடந்து வர மாதிரி. சரி, இதெல்லாம் நடந்திருக்கு. அது அந்த வால் பகுதியில் இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த போட்டோஸ், அந்த போட்டோல அந்த வீடியோ, அந்த தீயணைப்புத்துறை தண்ணி எடுத்து பீச்சு அடிக்கிறாங்களே, அதுல பார்த்தோம்னா அந்த ஒரு கட்டடத்து மேல போய் அப்படியே வால் பகுதி உட்கார்ந்துருக்கு. அது தெரியுது. அது உட்காரும் போது அது புட்டுட்டு விழுந்துச்சா, பீஸா விழுந்ததா, அந்த கட்டடம் என்ன ஆச்சு, இது ஒண்ணுமே தெரியல. இல்ல பார்ப்போம் நம்ம
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது ஒரு பகுதி சார். இது ரெண்டாவது பகுதி. இப்போ நம்ம 737 ரக விமானம் இருக்குல்ல, அது நிறைய விபத்தில் வந்து போயிங்கோடது சிக்கியிருக்கு. நம்ம அந்த கடந்த முறை தென்கொரியாவில் நடந்த லேண்டிங் கியர் ஒர்க் ஆகாமல் போய் செவத்தில் மோதின விமானம் கூட 737 விமானமாக தான் இருக்குது. இப்போ 787 அப்படிங்கிறது இதுலேருந்து ஒட்டுமொத்தமாக புதுப்பிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வந்த ஒன்றா அந்த தொழில்நுட்பத்திலேருந்து எப்படி சார்? இல்ல இது வந்து ஒரு மாடல் கொடுக்குற பிளேன் நம்பர் தான் சார். இது 737ங்கிறது கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 125, 150, 160 பேர் பயணிக்கலாம். அதிகபட்சம் போனால் தொடர்ந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் பயணம் செய்யலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து நேரோ பாடி ஏர்கிராஃப்ட். 787ங்கிறது வந்து ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் சார். கிட்டத்தட்ட 250 வரைக்கும் பயணிக்கலாம். அந்த இது சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எக்கானமி கிளாஸ் அப்படின்லாம் ஒரு 2-3 டைப் இருக்கு இல்லைங்களா? அதை பொறுத்தும் பறக்கக்கூடிய தூரம் இருக்குல்ல, நேரம். இங்கேருந்து லண்டனுக்கு இந்த பிளேன் போகுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 11 மணி நேரம். இதனால டேக் ஆஃப் ஆன நேரத்துல இருந்து லேண்ட் பண்ற வரைக்கும் 11 மணி நேரத்துக்கு உண்டான ஃபியூல் அந்த பிளேன்ல இருக்கணும். அந்த வெயிட்டையும் தூக்கிட்டு தானே அந்த பிளேன் மேல போகுது இல்லைங்களா? அப்ப வந்து இன்ஜின் தொழில்நுட்பத்துல ஒன்றும் பெரிய மாற்றங்கள் செய்யல. 737க்கும் விபத்துல சிக்கின இப்ப 787க்கும் இன்ஜின் தொழில்நுட்பத்துல மாற்றங்கள்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. 737 இன்ஜின் வேற மாதிரி இருக்கும், 787 இன்ஜின் வேற மாதிரி இருக்கும் சார். இதனுடைய டெக்னிகாலிட்டிஸ் வேற, அதனுடைய டெக்னிகாலிட்டிஸ் வேறையா இருக்கும். அது அந்த ஸ்டேஜுக்கு உண்டானதுல அப்கிரேடேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு உண்டான அப்கிரேடேஷன் வேறையா இருக்கும் சார். பாதுகாப்பு வசதிகள், பாதுகாப்பு அம்சம் இந்த 2 ஃபிளைட்டுக்கும் வேறுபடுமா சார்? கண்டிப்பா வேறுபடும் சார். இது வந்து ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 737ல வந்து 2 ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம். இதுல 3 ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கும் இந்த பிளேன்ல. ஏன்னா வண்டி வெயிட் ஜாஸ்தி, ரொம்ப தூரம் பறக்க போகுது வேற. அப்போ ஒன்னு ஃபெயில் ஆனாலும் இன்னும் 2 ஹைட்ராலிக் சிஸ்டம் வில் டேக் ஓவர். 737ல 2 ஹைட்ராலிக் சிஸ்டம் இருந்தா ஒன்னு ஃபெயில் ஆனா ஒன்னு தான் டேக் ஓவர் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் உங்களால தொடர்ந்து பயணிக்க முடியும். அதுக்குண்டான அம்சங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப தூரம் தொலைதூரம் பறக்கக்கூடிய ரொம்ப பெரிய விமானங்கள்ல இது அதிகமா இருக்கும் சார். அது இப்ப இந்த விமானம் வந்து 11 ஆண்டுகள் பழமையான விமானம்னு தகவல் வெளியில வந்திருக்கு சார். இந்த 11 ஆண்டுகள் அப்படிங்கிறது உரிய பராமரிப்பு இருந்திருக்குமா? இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு பறக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இந்த விமானத்துக்கு நான் சொல்றேன் சார். 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இந்த பிளேன் வந்து கண்டிப்பா நல்லா பறக்கக்கூடிய பிளேன் தான் சார். இதோட இன்னொரு ஒரு நிகழ்வு சார். இப்ப இந்தியாவில் நடந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த மிக கோரமான ஒரு விமான விபத்து. இந்தியாவில் ஒரு கோரமான விபத்துக்கள்ங்கிறது பெரிய அளவில் நடக்காத சூழல்ல ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து ஆணையம், போக்குவரத்து அமைப்புக்கே ஒரு பெரிய கரும்புள்ளியா அந்த விபத்து மாறி இருக்கா? அப்படி சொல்ல முடியாதுங்க சார். அதாவது இங்க பாருங்க, nobody expects an aircraft to crash. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில நேரங்கள்ல மனித எண்ணங்களுக்கும் மனித முயற்சிக்கும் மனிதனுடைய திறனுக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. அது நடக்கும்போது என்ன ஆகும்னா, விஞ்ஞானம் வந்து அந்த இடத்துல வந்து மனுஷனை வந்து ஒண்ணு இல்லாத ஆள் மாதிரி ஆக்கிடுது. இப்ப இந்த சூழ்நிலையை நான் அப்படிதான் நான் பாக்குறேன். நான் என்னதான் நீங்க வந்து ரெகுலேஷன்ஸ் கரெக்டா வச்சிருந்து பண்ணனா கூட, ஏன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப சேஃப்டிக்கும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பேர் போன ஏர்லைன் தான். சிங்கப்பூர் ஏர்லைன்ல ஒரு பெரிய ஃபேட்டல் கிராஷ் நடந்தது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆஸ்திரேலியன் ஏர்லைன்லயும் நடந்திருக்கேன், பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல நடந்திருக்கேன். நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. இது வந்து எப்படின்னு கேட்டா, இது யாரும் வேணும்னு செய்யணும்னு பண்ற விஷயம் இல்ல. சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல உங்க கை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படிதான் இதை நான் பாக்குறேன். நான் சார் இப்ப ஒரு அப்டேட் வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட 5 வினாடிகள்ல மேடை அழைப்பு கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படி 5 நொடிக்குள்ள கொடுக்க முடியுமா சார்? இப்ப நான் சொல்றேன், நீங்க கவுண்ட் பண்ணுங்களேன். மேடே 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 எவ்வளவு நேரம் ஆகுது? 3 செகண்ட்ஸ்ல ஆயிருது. இல்ல, டேக் ஆஃப் ஆன 5 நொடிக்குள்ள. டேக் ஆஃப் ஆன 5 நொடிக்குள்ள மேடே சொல்றது கஷ்டம் சார். ஏன்னா நீங்க அசஸ் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு 5 to 6 செகண்ட்ஸ் ஆகுமே. உடனே மேடை எப்படி சொல்ல முடியும்? Unless it is going to be an engine fire.
இப்போ இந்த ரேடாரில் காட்டுற ஒரு டேட்டா இருக்குது சார், இது எனக்கு இன்னும் இதை கொஞ்சம் எனக்கு டீகோட் பண்ணுங்கள். விமானம் வந்து லாஸ்ட் ரேடார் 24 வந்து 625 அடி உயரத்தில் பறக்குது. கடைசியாக -474 ஃபீட் பர் செகண்ட் அப்படின்னு காட்டுது சார். 625லேருந்து -475க்கு இறங்கி அது விபத்தில் சிக்கியிருக்கா சார்? இல்ல, இது எனக்கு அந்த டேட்டாஸ் நான் நேரடியா பார்க்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து எந்த பேசிஸ்ல -474 சொல்றாங்கிறது தெரியணும். இப்ப நம்ம ரொம்ப பெருசா இதுல இந்த இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த லெவல்லோட இருப்போம். இந்த இந்த விபத்தினுடைய ரிப்போர்ட் வரணும் சார், வராம பேச முடியாது. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த கொரியன் ஏர்லைன் கிராஷ் பத்தி இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, 737 பத்தி. ஆமா, நாம இதை பத்தி இதுக்கு முன்னாடி காணொலி நம்ம உட்காந்து பேசும்போது பேசணும். அந்த அந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை பத்தி இன்னும் ஒண்ணுமே வரல சார் வெளியில. ஓராண்டு ஆக போகுது. சிவிஆர், ஆமா, கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்து அந்த ஆக்சிடென்ட்னுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரலைங்க இன்னும் வெளியில. நம்ம நாட்டுல இது எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதிகபட்சம் போனா ஒரு 2 நாள் இந்த டாபிக் பத்தி ரொம்ப பேசுவாங்க. 3வது நாள் 4வது நாள் இதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த விபத்துக்கான நம்ம நாட்டினுடைய நிலைமை இது. இதுக்கு கால நிர்ணயம், காலக்கெடு அப்படின்னு எதுவும் இல்லையா சார்? விமான விபத்துக்கள் இப்போ இந்தியாவில் எப்படி சார் அந்த நடைமுறை? விமான விபத்துல சிக்குதுன்னா எத்தனை நாட்களுக்குள்ள அதோட ரிப்போர்ட் வரணும்? இது எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, இவ்வளவு நாளைக்குள்ள சொல்லணுங்கிறதுலாம் இல்ல. அது நிறைய காரணிகள் நிறைய இருக்கு, இதுக்குள்ள காரணங்களும் நிறைய இருக்கு. ஆனா வெளியில வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த ரிப்போர்ட் வெளியில வந்தா என்னென்ன அம்சத்துக்கெல்லாம் உதவும், ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்பி வராம பாத்துக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப விசாரணை ஆணையம்ங்கிறது விரைவா தங்களோட அறிக்கையை கொடுக்கும்போது தான் இந்தியால விமான பயணம்ங்கிறது இன்னும் பாதுகாப்பா மாறும் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, இந்தியான்னு இல்ல, எங்கேயுமே சார். இப்ப இந்த பிளேன் இந்தியாவில மட்டும் பறக்கல, லண்டனுக்கு போகுது, லண்டன்ல இருந்து வேற யூஎஸ் கூட இந்த பிளேன் போகுது. ரெண்டாவது யூஎஸ்ல இருக்க போயிங் வந்து இப்ப இந்நேரம் போயிங் டீம் இமிடியட்லி கம் டு இதுக்கு வந்திருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போயிங் டீம் வந்திருப்பாங்க இந்நேரம். அவங்களுடைய செப்பரேட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்நேரம். இது எல்லாத்த விட என்டிஎஸ்பின்னு ஒண்ணு இருக்கு, அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. எஃப்ஐஏ அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வெளிநாட்டு பயணிகளும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட்குள்ள. அப்ப அந்த நாட்டுல இருந்து கேள்வி என்ன பண்ண இந்த மேட்டர் ஆக்சிடென்ட்லன்னு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு கனடியர் இருக்காரு, ஒரு போர்ச்சுகீசியர் இருக்காரு, அப்புறம் ஒரு 50 பேர் இங்கிலாந்து ஆளுங்க இருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. பிரிட்டன் இருக்காங்க, 58 பேர் பிரிட்டன் பீப்புள் இருக்காங்க. சோ இது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்ப இந்த விமானங்கிறது இப்ப இந்தியால இருந்து இயக்கப்படுது, இந்தியா எல்லைக்குள்ள விபத்துல சிக்குது, இப்ப இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா இந்தியா மட்டும் இதை என்கொயரி பண்ணாதா சார்? உலகத்துல இருக்கக்கூடிய பல ஆணையங்களும் இதுல தொடர்புடையவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. பல ஆணையங்கள் வராது. இது வந்து நம்ம இந்தியன் ரிஜிஸ்டர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறதுனால டிஜிசிஏ இதுக்குள்ள வரவாங்க ஸ்ட்ரெயிட்டாவே. இப்ப இதே பிளைன் வந்து ஃபாரின்ல கிராஷ் ஆச்சுனாலும் டிஜிசிஏ வரும் உள்ளால. ஆனா ஃபாரின் நேஷனல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அந்த கண்ட்ரில இருந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த நாட்டுல இருந்து. என்னுடைய நாட்டு குடிமகள்கள் உங்க குடிமக்கள் உங்க பிளேன்ல வந்திருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு கிராஷ் ஆயிருக்கு, என்ன வாட்டர் ஷாப் என்ன பண்ணீங்க நீங்க, கண்டிப்பா கேட்பாங்க சார், கேட்கதானே செய்வாங்க. இப்ப டிஜிசிஏ எதெல்லாம் சார் என்கொயரி பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் விசாரிப்பாங்க, இந்த விசாரணை நடைமுறை எப்படி சார்? விசாரணை நடைமுறை ரொம்ப டீப்பா டீட்டெயிலா போவாங்க சார். சொல்ல போனா அந்த பைலட் வந்து எவ்வளோ மணி நேரம் தூங்கினாரு, முதல் நாள் என்ன செஞ்சாரு, முதல் நாள் இரவு எத்தனை மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தாரு, அதுல இருந்து எல்லா சமாச்சாரமும் இதுக்குள்ள வருங்க. ஒன்னொன்னா போயிட்டே இருப்பாங்க. இந்த லூஸ் எண்ட்ஸ் பிடிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, லூஸ் எண்ட்ஸ் வந்து பிடிக்க பார்ப்பாங்க. போட்டு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது, இப்படி ஆரம்பிச்சது, இது நடந்தது, இதுதான் காரணம்,
இதை தவிர்க்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன, இப்படிதான் ஃபைனல் பண்ணுவாங்க. இது இது வந்து என்னுடைய அனுமானத்தின்படி பார்த்தா குறைந்தது 6 மாதங்களாவது ஆகும் இதனுடைய முழு விஷயம் வெளியில வர்றதுக்கு. இப்போ இது மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து விமானம் நொறுங்குதில்ல சார்? இப்போ லேண்ட் ஆகும்போது தடுப்புச் சுவரில் மோதி விமானம் விழுந்ததை பார்த்துருக்கோம், கடல் பகுதியில் விழுந்ததை பார்த்துருக்கோம், சாஃப்ட் லேண்டிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, வாட்டர் லேண்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரியான எந்த விதமான வாய்ப்புக்குமே அவகாசம் இல்லாமல் போயிடுச்சா சார்? அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க. சென்னையிலேருந்து பல்லாவரம் முனையிலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுப்போம். எய்த்தால சைடில் எங்கேயுமே பெரிய என்ன சொல்றது கட்டிடங்களோ ரொம்ப உயரமான கட்டிடங்களோ இல்லை. இப்போ டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்தில் இதே மாதிரி பவர் லாஸ் ஆச்சுன்னா அந்த பிளேன் என்ன சார் பண்ணும் சொல்லுங்க. தொழில்நுட்பம் வந்து இன்னும் வந்து மனிதர்களால் முழுமையாக படிக்கப்படலை, அல்லது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விசாரணை வந்து விரைவாக நடக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கீங்க. இப்போ இன்னும் அடுத்தடுத்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும்போது மீண்டும் இணையலாம். திரு அருள்மணி, நம்முடன் மருத்துவர் ஸ்ரீதர் இணைகிறார். இவர் விமானிகளை பரிசோதிக்கக்கூடிய மருத்துவர். வணக்கம் திரு ஸ்ரீதர். இந்த விபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் வணக்கம். இந்த விபத்தை பத்தி எனக்கு முழுமையா தெரியல. நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். கொஞ்சம் அதை பிரீஃப் பண்ணுங்க. இந்த விமானம் வந்து ஏர் இந்தியா விமானம், போயிங் ரக விமானம், 787 ட்ரீம் லைனர் விமானம். இது அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்படுகிறது. 160 பயணிகளுக்கு மேலே இருப்பாங்க. வெளிநாட்டு பயணிகள் ஒரு 58 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. 2 விமானிகள் வந்து இதை இயக்கியிருக்காங்க. ஒரு விமானிக்கு கிட்டத்தட்ட 8000 ஹவர்ஸ் அவருடைய பறக்கும் அனுபவம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 1500 மணி நேரம் அவருடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த விமானம் தான் விபத்தில் சிக்கியிருக்கு. புறப்பட்ட 5 நிமிடத்துக்குள்ளாக விபத்தில் சிக்கியிருக்கு. 625 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது விபத்தில் சிக்கியிருக்கு. விமான நிலையத்தோட வெளிவட்ட சுவருக்கு அருகாமையிலேயே விழுந்து நொறுங்கியிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய தகவல் சார். இப்போ ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஆக்சிடென்ட். ஆமா. அதாவது ஒரு விமானி வந்து செக்லிஸ்ட்னு சொல்லுவாங்க. செக்லிஸ்ட் விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த பைலட் இன் சீஃப் அவர் வந்து அந்த விமானத்தை எல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும். பெட்ரோலு, இன்ஜினு, டேக் ஆஃப், பிரேக்கு, அப்புறம் லேண்டிங் கியர் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அந்த செக்லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு செக்லிஸ்ட்லையும் ஒன்னொன்னா டிக் அடிக்கணும். அதை வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே அதை இன்ஃபார்ம் பண்ணணும். கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாம் கரெக்டான பிறகுதான் அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு. ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து டேக் ஆஃப்க்கு உங்க டேக் ஆஃப்னு சொல்லி அந்த கேபின் குரூவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. டேக் ஆஃப் ஆகும். இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது இந்த சில ஏர்போர்ட்ல வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து ஹிட் ஆயிடும். அப்படி பேர்ட்ஸ் ஹிட் ஆகும்போது ஒரு இன்ஜின்ல தான் மாட்டோம். ஆனா இந்த மாதிரி போயிங்கெல்லாம் 2 என்ஜின் இருக்கும்போது ஒரு என்ஜின் பாதிப்பு இருந்தாலும் இன்னொரு என்ஜின் வந்து ஒர்க் பண்ணும். உடனே அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பிளேனை வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட்ல இது எப்படி நடந்ததுங்கிறது இனி இப்போ நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன், இந்த பிளாக் பாக்ஸ் பிறகுதான் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல தான் முழுமையா தெரியும். ஆனா இந்த ஒரு 500 அடி அந்த ஏர்போர்ட் காம்பவுண்ட் வால் பக்கத்திலே விழுந்திருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்நாக் இருக்கிறதுக்கு தெரியல. ஆனா பேர்ட் ஹிட் அப்படிங்கிறது காமனா நடக்கும் இந்த மாதிரி டேக் ஆஃப் லேண்டிங்ல. அப்படியே டேக் ஆஃப் லேண்டிங்ல இந்த பேர்ட் ஹிட் ஆனா ஒரு என்ஜின் தான் பாதிக்குமே தவிர இன்னொரு என்ஜினை வச்சு இறக்கிடலாம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இனி போக தான் தெரியும். சார், இப்போ நீங்கள் வந்து விமானிகளை பரிசோதிக்கக்கூடிய ஒரு மருத்துவர், என்னென்ன மாதிரியான அம்சங்கள்லாம் விமானிகளை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க சார்? அவங்க வந்து நல்ல கொஸ்டின். ஃப்ளைட்டுக்கு அந்த விமானியை வந்து நாங்கள் மெடிக்கலாக செக் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஆல்கஹால் இருக்கா, ரேண்டம் செக்அப் பண்ணுவாங்க, ஆல்கஹால் இருக்கா அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவர் வந்து பிளெயின் அந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுதியானவரா சொல்லி அவர் பார்ப்பாங்க. தகுதியானவர் சொல்லி பார்ப்பாங்க.
இதை செக் பண்ணிட்டு அவர் அந்த மெடிக்கல் ஃபார்ம்ல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு வாங்கிட்டு தான் அவர் வந்து ஏர்கிராஃப்டுக்குள்ளேயே போக முடியும். மெடிக்கல் முடிக்காம போக முடியாது. எவ்ரி டே பிஃபோர் டேக்கிங் தி அந்த ஏர்கிராஃப்டுக்கு போறதுக்கு முன்னாடி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவர் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து கையெழுத்து போட்டு பண்ணணும். இதுல அவங்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் அங்கே உட்காந்து அவரை வாட்ச் பண்ணுவார். ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் தெரிஞ்சுன்னா உடனே அவர் வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க இந்த பிளைட்ல போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த உரிமை அந்த சிவில் ஏவியேஷன் டாக்டருக்கு இருக்கு. இப்படித்தான் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொரு பயணத்துக்கும் இந்த நடைமுறை இருக்குமா சார்? இதுல எதுவுமே மாற்றமடைய வாய்ப்பு இல்லையா? இல்ல இதெல்லாம் வந்து ரொட்டீன். அதாவது மெடிக்கல் அவர் பைலட் வந்து கையெழுத்து போடாம போகவே முடியாது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வராம பைலட் பிளைனை டேக் ஆஃப் பண்ணவே முடியாது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அங்க சைன் பண்ணிட்டு தான் போகணும். அங்க மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஓவரலா பார்ப்பாங்க. அவர் இந்த ஆல்கஹால் எதுவும் சாப்பிட்டுருக்காரு வந்து ரேண்டம் செக் பண்ணுவாங்க. மற்றபடி வேற ஏதாவது ஆபீஸா இல்லை அப்படின்னா அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ண உடனே செக் பண்ணுவாங்க. ஆனா பயன்லார் அவங்க வந்து நாங்களாம் மெடிக்கல் அங்கே இப்போ பிளைன்ல இருக்கும்போது அந்த பைலட்டுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி தான் டவுட்டா இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சீனியர் பைலட்டுக்கு வந்து அவங்க மூச்சு விடுற கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உடனே கேட்டேன், என்ன மூச்சு விடுற கஷ்டமா இருக்குன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை டாக்டர், ஆல்ரெடினாங்க. உடனே நான் எக்ஸாமின் பண்ணணும்னு பண்ண உடனே அவங்களுக்கு ஆஸ்மா இருந்தது. உடனே நான் சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நத்திங் டூயிங். 150 பேர் 160 பேர் பேசஞ்சர் இருக்காங்க. அது ஒரு சிங்கப்பூருக்கு போகிற ஃப்ளைட்டு, அலோவ் பண்ண முடியாது அப்படியே. டாக்டர் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அது எனக்கு தெரியாது அப்படி. பைலட் வந்து இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. யூ மேக் சம் அதர் அரேஞ்ச்மெண்ட், வேற பைலட்டை வர சொல்லுங்க அப்படின்னா. அப்புறம் நிறுத்திட்டு வேற ஒரு பைலட் வேணும்னா கொண்டு வந்து தான் அந்த பிளைன் போச்சு. அப்போ அவங்க என் மேலே கோவப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நம்ம வந்து சின்சியரா இருக்கும்போது எல்லா டாக்டரும் இந்த சின்சியரா வேலை செய்வாங்க. இதுதான் பைலட்டுடைய எக்ஸாமினேஷன் பண்றது ஏவியேஷன் மெடிக்கல் ஆஃபீஸருடைய டியூட்டி. ஏவியேஷன் இது வந்து விமானிகள் மட்டும்தான் இதுல வந்து இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுவாங்களா? இல்ல அந்த போக்குவரத்து ஆணையம் கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்குல்ல சார், அங்க இருக்கவங்களும் வந்து கிட்டத்தட்ட அவங்க பல விமானங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. மேத்தமேட்டிக்கலா பிசிக்ஸா அவங்க வந்து பயங்கரமா. நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி. அதான் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு வந்து டெய்லி ரொட்டீன் செக்அப் கிடையாது. அவங்களுக்கு ஆனுவல் மெடிக்கல் அது மாதிரி பண்ணணும். அதை மெடிக்கல் பண்ணுவாங்க. மற்றபடி டெய்லி மெடிக்கல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நன்றி சார். தற்போது இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.